Hi guys, today என்ன பார்க்க போறோம் சொல்லிக்கிறீங்கன்னா AutoCAD modification tools ஓகேங்களா. ப்ரீவியஸ் கிளாஸ்ல AutoCAD drawing tools பத்தி வீடியோ போட்டுருவோம், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோ எண்ட்ல அதில் லிங்க் பண்ணியிருக்கு ஓகேங்களா. டிராயிங் டூல்ஸ்க்கு மாடிஃபிகேஷன் டூல்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிராயிங் டூல்ஸ் நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் மாடிஃபிகேஷன் டூல்ஸ் ஓகேங்களா. ஸோ அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, மூவ், காப்பி, ரொட்டேட், மிரர் ஓகேங்களா. இந்த 4 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மூவ் கமாண்ட் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் நான் மூவ் பண்ணி வேறு பிளேஸ் கொண்டு போக போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் மூவ் கமாண்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மூவ் கமாண்டோட ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு எம் கொடுத்தாலே உங்களுக்கு மூவ் கமாண்ட் வந்துடும் ஓகேங்களா. சேம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேஸ் பாயிண்ட் எங்கேருந்து வேணும்னு சொல்லி கேட்கும். எப்போவுமே பேஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பாருங்கள். ஆப்ஜெக்ட் விட்டு நீங்கள் வெளியே வச்சிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மூவ் டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, அங்கே உங்கள் க்ரெஷர்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா. இப்போ தெரியுதுங்களா, ஆப்ஜெக்ட் நான் வெளியே வைக்கும்போது என்னோட டிஸ்டன்ஸ் எனக்கு இந்த இடத்துல இருந்தால் எனக்கு எடுக்கும் ஓகேங்களா. எப்போவுமே பேஸ் பாயிண்ட் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. சேம் இப்போ மூவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்கும். ஸோ இதுதான் என்னோடய ஆப்ஜெக்ட். மூவ் செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேருந்து மூவ் ஆகணும், ஆக்சுவலி உங்களோட பேஸ் பாயிண்ட் எங்கே வேணும்னு சொல்லி கேட்கும். என்னோட பேஸ் பாயிண்ட் நான் இங்கேயும் செட் பண்ணலாம், இங்கேயும் செட் பண்ணலாம், இங்கேயும் செட் பண்ணலாம், இங்கேயும் செட் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எங்கனாலும் என்னோட பேஸ் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் பேஸ் பாயிண்ட் வேணுமோ அந்த பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ அங்கே நான் பேஸ் பாயிண்ட் செட் பண்ணிட்டு இப்போ நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. மூவ் ஆகுதுங்களா. இதை டிஸ்டன்ஸ் கொடுத்து மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணலாம். சேம் இப்போ மூவை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட செலக்ட் த ஆப்ஜெக்ட் என்டர். ரெண்டாவது பேஸ் பாயிண்ட் எங்கேருந்து எனக்கு பேஸ் பாயிண்ட் இப்போ கீழே இருந்து எனக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ இப்போ கீழே கொடுத்தப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் கேட்குது. செகண்ட் டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ மூவ் ஆகணும்னா ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். F8 ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும், எனக்கு ஒரு 30 டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும். 30. ஸோ 30 எனக்கு மூவ் ஆகிடுச்சுங்களா. நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இன்னொன்று இப்போ என்கிட்ட ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே இந்த சர்க்கிள் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகணும். அது பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். மூவ் கமாண்ட் ட்ரை பண்ணி ஸோ நான் மூவ் கமாண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்னோட செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் என்டர் கிளிக் பண்ணி இந்த இதோட பேஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்லாம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ எனக்கு சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்களா. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் மூவ் கமாண்ட் ஓகேங்களா. இதை நம்ம ஒரு டயக்ராமில் போய் மூவ் பண்ணி பார்ப்போமா. ஸோ இதான் என்னோட பில்டிங் டயக்ராம். இப்போ எனக்கு டோர் செட் பண்ணி டோர் நான் ஃபிக்ஸ் ஆகல, கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஓகேங்களா. சேம் மூவ் கமாண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் என்டர். என்னோட பேஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இதான் என்னோட பேஸ் பாயிண்ட் ஓகேங்களா. என்னோட பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு எங்கே அட்டாச் ஆகணுமோ அங்கே கிளிக் கொடுத்துருக்கேன். இப்போது தப்பான பேஸ் பாயிண்ட் நான் எடுத்துட்டேன். ஏன்னா பேஸ் பாயிண்ட் எப்பவுமே எனக்கு இந்த வாலில் வந்து எனக்கு இந்த ஃப்ரேம்லேயே அட்டாச் ஆகணும்னா நான் டாப் பொசிஷன் எடுத்துட்டேன் ஓகேங்களா. திரும்ப மூவ் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் என்டர். ஸோ என்னோடய பேஸ் பாயிண்ட் இந்த எட்ஜஸ் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் டோரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என் டோர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்களா. சேம் இப்போ நம்ம இந்த டோரை ஃபிக்ஸ் பண்ண போதும். சேம் அதே மூவ் கமாண்ட் எம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ என்டர் ஓகேங்களா. சேம் என்டர். சேம் என்னோடய பேஸ் பாயிண்ட் இந்த டைம் வந்து டோரை இந்த எட்ஜ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. மூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா சேம் இதே மாதிரி இப்போ நம்ம இந்த டோரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சேம் அதே மூவ் கமாண்ட் என்னோடய ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் என்டர். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சேம் இதே மூவ் கமாண்ட் எடுத்துக்கிறோம். இதே டோர் நம்ம மூவ் பண்ணி வைக்க போகிறோம் ஓகேங்களா. சேம் அந்த டோர் செலக்ட் பண்ணிட்டு நான் எம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். என்னோடய பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதே என்னோடய பேஸ் பாயிண்ட் ஓகேங்களா. இப்போது பேஸ் பாயிண்ட் தப்பாக எடுத்தால் என்ன சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். மூவ் கமாண்ட் கொடுத்து செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் என்டர். இந்த டைம் நான் பேஸ் பாயிண்ட் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு நான் இங்கே பேஸ் பாயிண்ட் வைக்கும்போது என்னோட டயக்ராம் பார்த்தீங்களா எனக்கு தேவையான பிளேஸில் கரெக்டாக எனக்கு வரல. ஸோ பேஸ் பாயிண்ட் எப்போவுமே நமக்கு கரெக்டாக இருக்கணும். நமக்கு எந்த பாயிண்ட் தேவைப்படுதோ அந்த பாயிண்ட் பேஸ் பாயிண்ட்டை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. என்னோடய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் கமாண்ட் இப்போ எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுங்களா. ஸோ இதுதான் மூவ் கமாண்ட். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிறேன். காப்பி கமாண்ட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நான் AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பினா ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் மாதிரி எனக்கு நிறையா காப்பீஸ் எனக்கு வேணும், நிறைய ஆப்ஜெக்ட் வேணும். எனக்கு கிரியேட் பண்ணால் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னோட வேலையை கம்மி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கமாண்ட் காப்பி கமாண்ட் ஓகேங்களா. ஸோ காப்பி கமாண்ட் ஒரு ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டால் CO.
ஸோ காப்பி கமாண்ட் காட்டுதுங்களா? நான் என்டர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் காப்பி ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. பேஸ் பாயிண்ட் எங்கே, இதுதான் மெயின் ஓகேங்களா. எனக்கு பேஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ என்னோட சென்டர் பாயிண்ட் பேஸ் பாயிண்டாக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 4 எட்ஜஸ்லையுமே எனக்கு ரெக்டாங்குலர் வேணும். ஏன் எனக்கு இப்படி காட்டுதுன்னா, நான் ஆர்த்தோ ஆன் பண்ணியிருக்கேன். ஆர்த்தோ ஆன் பண்ணால் ஒன்லி ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் எனக்கு வரும் ஓகேங்களா. எனக்கு எங்கெங்கே வேணால் மல்டிபிள் காப்பி தான். காப்பி கமாண்ட் நம்மளுக்கு எப்போயுமே மல்டிபிள் தான் ஓகேங்களா. மல்டிபிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி இருக்குதுன்னா பேஸ் பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எனக்கு பேஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 50 மூவ் ஆயிடுச்சுங்களா, இல்லை 25லேருந்து நம்ம இப்போ பேஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 25, ஸோ ரெண்டாவது 50, மூணாவது 75, ஸோ நாலாவது 100 ஓகேங்களா. 100, 125 என்டர் ஓகேங்களா. ஸோ நம்ம 125 வரைக்கும் சர்க்கிள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 25, 100 சேம் 25, 50. ஸோ இதே பாயிண்ட்லேருந்து எனக்கு 75, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு 75, 100, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து 125. செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணுறேன். எனக்கு 125 இருக்குங்களா. ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு 25 மொத்தமாக எனக்கு எத்தனை சர்க்கிள் கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 சர்க்கிள் உள்ள 25, 6 × 25 125 ஓகேங்களா. ஸோ எனக்கு 125 டிஸ்டன்ஸுக்கு எனக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதே நம்மளோட ஆப்ஜெக்ட்டில் எப்படி பண்ணணும் சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்துல எனக்கு சோஃபா இருக்குது ஓகேங்களா. இதே மாதிரி எனக்கு ஒரு 4 சோஃபா எனக்கு வேணும் பெட்டு. ஸோ அந்த மாதிரி டைம் என்ன பண்ணணும், நான் காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி என்னோடய ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸ் நான் எடுத்துக்கலாம். நான் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிறேன். காப்பி 1, காப்பி 2, காப்பி 3, எனக்கு எத்தனை காப்பீஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் காப்பி கமாண்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ரொட்டேட் கமாண்ட் பார்க்க போகிறோம். ரொட்டேட் கமாண்ட். ஸோ ரொட்டேட்னா ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஓகேங்களா. என்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே நம்ம எடுத்துக்கிறோம். என்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஸோ நான் 0க்கு வரைஞ்சிட்டேன். இந்த லைன் எனக்கு ஒரு 90 டிகிரி வேணும், எனக்கு ஒரு 45 டிகிரி வேணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் என்டர். ஸோ உங்களுக்கு ரொட்டேட் எந்த பாயிண்ட்லேருந்து ஆகணும்னு சொல்லி என்னோடய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ண முடியாது, செலக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட்லேருந்து ரொட்டேட் ஆகணும்னு சொல்லி கேட்குது. எனக்கு பேஸ் பாயிண்ட் வந்து எனக்கு இந்த எப்போவுமே பேஸ் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்ங்களா. நீங்கள் இந்த பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணும்போது உங்கள் டாப் பர்சன் மட்டும் ரொட்டேட் ஆகும். ஏன் எனக்கு ஸ்ட்ரைட்டாக எனக்கு 0, 90, 180, 270, ஏன்னா எனக்கு ஆர்த்தோ ஆனில் இருக்குது. அதனால எனக்கு 0, 90, 180, 270 மட்டும் ரொட்டேட் ஆகும். ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லா டிகிரியுமே ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் ஆர்த்தோ F8 ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 360 டிகிரியுமே ரொட்டேட் ஆகுதுங்களா. ஸோ ஆர்த்தோ ஆனில் இருந்து 0, 90, 180, 270 தான் ரொட்டேட் ஆகும். பட் நீங்கள் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு 360 டிகிரியுமே ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ எனக்கு எவ்வளோ எனக்கு ஒரு 45 டிகிரி வேணும். ஸோ 45 டிகிரி என்டர். ஸோ இந்த 45 ரொட்டேட் ஆகிடுச்சுங்களா. சேம் இந்த 45ல வந்து எனக்கு இந்த 90 டிகிரி எனக்கு வேணும் ஓகேங்களா. சேம் அதே ரொட்டேட் கிளிக் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு 45 ரொட்டேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. திரும்ப நான் ஒரு 45 கொடுத்தா அது எனக்கு 90 வந்துடும். ஸோ நான் திரும்ப ஒரு 45 டிகிரி கொடுத்துக்கிறேன். ஸோ 90 டிகிரி வந்துருச்சுங்களா. இதே இது நான் ரொட்டேட் சேம் அதே ரொட்டேட் எடுத்துக்கிறேன். ரொட்டேட் எடுத்துகிட்டு இந்த டைம் வந்து என்னோடய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர். என்னோட பேஸ் பாயிண்ட் ரொட்டேட் பண்ணிட்டு என்னோட மிட் பாயிண்ட்டை ரொட்டேட் பாயிண்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் ரொட்டேட் ஆகுது, பாட்டமும் மூவ்மெண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ போன டைம் பாட்டமாக பேஸ் பாயிண்டை போன டைம் வந்து நான் பாட்டமாக பேஸ் பாயிண்டாக சூஸ் பண்ணும்போது எனக்கு டாப் பொசிஷன் சுற்றுச்சு ஓகேங்களா. இதே நான் டாப்பாக என்னோட பேஸ் பாயிண்டாக நான் சூஸ் பண்ணேன், எனக்கு பாட்டம் ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. பட் நான் மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு சைடுமே எனக்கு டாப் பொசிஷனும் ரொட்டேட் ஆகும், பாட்டம் பொசிஷனும் ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டிகிரியுமே ரொட்டேட் ஆகுதுங்களா. ஓகே, இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கிறோம். இப்போ கீழே நீங்கள் ரொட்டேட்டை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா. நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர். என்னோடய பேஸ் பாயிண்ட் சேம் என்னோடய பேஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும், ரெஃபரன்ஸ் அண்டு காப்பி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காப்பி. ஸோ காப்பினா ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் 90 டிகிரி இருக்குது. நீங்கள் இன்னொரு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது அது காப்பியில் என்ன ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்கிட்ட வந்து டிஃபால்ட்டாக 90 டிகிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு 0 டிகிரி கொடுத்துக்கிறேன். வெயிட் a minute, ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா.
சேம் இப்போ ரொட்டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோடய ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு மூவ் ஆகுது, பட் எனக்கு ஒரு காப்பியாக எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 90 டிகிரி வேணும்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் காப்பியை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டிகிரி காப்பியாக வேணுமோ சேம் அந்த டிகிரி என்டர் பண்ணுங்கள். எனக்கு 90 டிகிரி வேணும். ஸோ 90 டிகிரி எனக்கு காப்பியாக லைன் கிரியேட் ஆகிடுச்சிங்களா, என்னோட பாயிண்ட் அப்படியே இருக்குங்களா, பட் எனக்கு காப்பியாக தான் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, சேம் அதே ரொட்டேட் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ என்னோட பேஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்னால் ஒன்றுமே ஒரு ஆங்கிளை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 0 டிகிரிலேருந்து இப்போ மூவ் ஆகுது, 0 வந்து ரெஃபரன்ஸ் ஆங்கிள் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை, எனக்கு ஒரு 45 டிகிரிலேருந்து எனக்கு ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு 45 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைன் ஒன்லி 45 மட்டும் ரொட்டேட் ஆகும், வேறு எங்கேயுமே ரொட்டேட் ஆகாது. பார்த்தீங்களா, 45 டிகிரி 45 டிகிரி 45 டிகிரி நீங்கள் எந்த சைடு திருப்பி போனால் அது 45 டிகிரி மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணும் கொடுத்துக்கலாம். அங்கே வந்து எனக்கு ஒரு சேம் அதே 45 வேணும். ஸோ 90 டிகிரி மூவ் ஆயிடுச்சுங்களா. ஸோ 0லேருந்து நீங்கள் 45 கொடுத்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி மூவ் ஆகும். அதே 45லேருந்து ஒரு 45 கொடுத்தீங்கன்னா 45 + 45 90. ஓகேங்களா, ஸோ எனக்கு 90 டிகிரி மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரொட்டேட். எதுவும் டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது இதே லைனாக உங்களுக்கு காப்பியாக இருக்கும். சேம் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன், என்னோடய பேஸ் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு காப்பி எவ்வளோ டிகிரி வேணும், ஒரு 35 டிகிரி வேணும். ஸோ 35 டிகிரி எனக்கு காப்பி ஆகும். ஸோ எனக்கு 35 டிகிரி எனக்கு ஒரு 35 டிகிரி காப்பி ஆகுதுங்களா லைன் மட்டும். ஸோ காப்பினா ஒரு லைன் என்னோட ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், ப்ளஸ் அதோட காப்பி எனக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் காப்பி. ரெஃபரன்ஸ்னால் எனக்கு அந்த லைன் வச்சு அந்த லைன் வந்து எப்போவுமே நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் ஆங்கிள் 0. ஓகேங்களா, பட் நான் அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு ரெஃபரன்ஸ் ஆங்கிள் ஒரு 45லேருந்து இதாக ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த டிகிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நம்மளோட ஆப்ஜெக்ட்டில் போய் ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். இப்போ டோர் வந்து எனக்கு வெளியே திறக்கிற மாதிரி இருக்குது, பட் எனக்கு உள்ளே திறக்கிற மாதிரி எனக்கு வேணும். ஓகேங்களா, சேம் நான் ரொட்டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோடய ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் என்டர். சேம் இப்போ நான் உள்ள ஓப்பன் பண்ண மூவ் பண்ணிட்டேன்னா சேம் இப்போ நான் மூவ் கமாண்ட் கொடுத்துக்கிறேன், ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் மூவ் கமாண்ட் கொடுத்துட்டு என்டர், என்னோடய பேஸ் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் டோர் உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்களா. அதே மாதிரி எனக்கு சோஃபா வந்து எனக்கு இந்த சைடு பார்த்த மாதிரி எனக்கு வேணும். ஓகேங்களா, எனக்கு அந்த சைடு பார்த்த மாதிரி வேணும். சேம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் கொடுத்து என்னோடய பேஸ் பாயிண்ட் நீங்கள் வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சேம் இப்போது நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எனக்கு வந்து ரொட்டேட் ஆகிடுச்சிங்களா. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு எனக்கு தேவையான மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதான் ரொட்டேட். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிரர் கமாண்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம கேட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ மிரர்னால் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதே ஆப்ஜெக்ட் எனக்கு இன்னொரு சைடு எனக்கு வேணும். ஓகேங்களா, இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கமாண்டு தான் மிரர் கமாண்ட். ஓகேங்களா, ஸோ என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் சர்க்கிள் எனக்கு அதே மாதிரி இந்த சைடு வேணும். நான் இதை மிரர் பண்ண போகிறேன். காப்பி பண்ணிங்கன்னா என்ன, இதே ஆப்ஜெக்ட் காப்பி ஆகும், பட் மிரர் ஆகாது. நான் காப்பி கமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ காப்பினா எனக்கு இதே ஆப்ஜெக்ட் தான் எனக்கு காப்பி ஆகும். ஸோ காப்பி வேறு மிரர் வேறு. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை மிரர் பண்ண போகிறோம். ஸோ மிரர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன், இதை மிரர் ஐக்கான். ஓகே, கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கேட்கும், என்னோட ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ மிரரோட ஃபஸ்ட் பாயிண்ட் மொத்தம் 2 பாயிண்ட் நீங்கள் மிரர் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு இருக்க ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மிரர் ஆகும். ஸோ நோ கொடுத்தீங்கன்னா ஒரு காப்பியாக கிரியேட் ஆகும். இப்போ நான் எஸ் கொடுத்துறேன், எனக்கு இங்கிட்ட இருந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எனக்கு இந்த சைடு போயிடுச்சுங்களா. சேம் நான் திரும்ப மிரர் கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோடய ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் என்டர். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ மிரரோட ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஐ. ஓகேங்களா, ஸோ எம்ஐ கிளிக் பண்ணிட்டு என்னோட ஆப்ஜெக்ட் ரெண்டையுமே செலக்ட் பண்ணி போன டைம் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, என்டர் கொடுத்துக்கிறேன். சேம் என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான், என்னோட செகண்ட் பாயிண்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான். ஸோ நான் எந்த இடத்த சூஸ் பண்ணிட்டேன், இந்த டைம் நோ கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு காப்பி கிரியேட் ஆகிடுச்சுங்களா. ஸோ எனக்கு இதுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆகும். இவங்க எக்ஸாம்பிள் தெளிவாக சொல்கிறேன். நம்ம ஒரு லைன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, டீட்டெயில்டாக பார்ப்போம்.
ஸோ இப்போ என்னோட மிரர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மிரர் ஆகணும் ஓகேங்களா. ஸோ மிரர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது என்னோட இந்த ஒரு பாயிண்ட்டையும் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணது உங்களுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஆப்ஜெக்ட் அங்கிட்டு மிரர் ஆகும். நோ கொடுத்தீங்கன்னா ஒரு காப்பி கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த லைனில் வந்து இந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் எனக்கு இந்த சைடும் இருக்கும் இருக்குங்களா. ஏன்னா மிரருங்க எனக்கு இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் அங்கிட்டு மிரர் ஆகும் சேம் ஒன்று போல தான் உங்களுக்கு மிரர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் மிரர். இந்த ஒன் சைடு தான் மிரர் பண்ண முடியுமா இல்லை வேறு சைடு மிரர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். நம்மளால் எல்லா சைடுமே மிரர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ லைன் எடுத்துக்கிறேன். ஸோ மிரர் லைனில் வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் லைன் வரையணுமா கேட்டால் தேவையில்லை. உங்களோட லைன் நீங்கள் வேணாலும் வரைஞ்சிக்கலாம் வேணாலும் வரைஞ்சிக்கலாம் ஓகே. வேணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வேணாம்னா விட்டுறலாம் ஓகேங்களா. ஸோ நான் சும்மா உங்களுக்கு டெமோக்காண்டி நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் லைன். சேம் மிரர் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்குறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு மிரர் ஆகுதுங்களா. சேம் அதே மாதிரி மிரர் கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர். என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னோட செகண்ட் பாயிண்ட். ஸோ எனக்கு மிரர் ஆகுதுங்களா. ஸோ இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே தான் எனக்கு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் எனக்கு இங்கேருந்து இங்கே இருக்கும் ஓகேங்களா. சேவ் நான் மிரர் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் என்டர். ஸோ என்னோட பேஸ் பாயிண்ட் என்னோட செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு மிரர் ஆகிடுச்சுங்களா. சேம் எனக்கு இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் இங்கேருந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் மிரர் வந்து நம்ம எல்லா சைடும் மிரர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நம்மளால் மிரர் பண்ண முடியும் ஓகேங்களா. நம்ம டயக்ராமில் போய் இதை மிரர் பண்ணி பார்ப்போமா. என்கிட்ட இந்த ஒரு பிளான் இருக்குது. இதே மாதிரி ஒரு பிளான் எனக்கு இன்னொன்று வேணும் ஓகேங்களா. எனக்கு இந்த இடத்துல வேணும். ஸோ நான் மிரர் பண்ண போகிறேன். என்னோடய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் மிரர் கமாண்ட் கொடுத்துக்கிறேங்களா. ஸோ மிரர் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது. இதே என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட், இதுதான் என்னோடய செகண்ட் பாயிண்ட். ஸோ நோ. ஸோ எனக்கு மிரர் ஆகிடுச்சுங்களா. ஸோ இதுதான் மிரர் கமாண்ட் ஓகேங்களா. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.